ஐயா என்னென்ன நடக்குமா ஏதாவது நடக்குமா உனக்கு தெரியல ரஜவேல அசோபுரி பண்ணி கொடுத்தா அப்படியா அப்படியா கிளியரா கிளியரா அப்படியா அதுக்கு வணக்கம் 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 ஐயா கொடுக்க பாக்குறான் சாப்பிட பாக்குறான் பழம் சாப்பிடு பழம் சாப்பிடு வலிக்க பேசுறா என்ன பழம் வாழைப்பழம் பேசுறதுலாம் நல்ல மனுஷாலாம் பேசுறேன் முகமெல்லாம் பார்த்தா எங்களுக்கு அது மாதிரி இருக்குது யாரு உன் பேரு எங்களுக்கு கூறு விளக்கம் ஆமா தெரியல யாரு எங்க வந்த எங்க இருக்கிறேன் கவனமோடு கேட்கண்டா நான் இறந்துட்டாலும் நான் செத்துட்டாலும் அசோபுரி பள்ளி கொடுத்தாருன்னு சொல்லணும். ஆமா மகனை ஒழிச்சிருவோம் ஒண்ணு புரியுதா? அதான் பார்த்தாயா மண்டலம் மண்டலம் அதை யாழ்வதி சூரிய பகவான் சூரிய பகவான் சூரிய பகவான் வேத பகவான் சுக்கிர பகவான். ஓ இவங்களாம் அந்த மண்டலத்தில் இருக்காங்க. ஓ சூரிய பகவான் சூரிய பகவான் குரு பகவான் குரு பகவான் வேத பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான்
இவங்கெல்லாம் அந்த இவர்கள் அனைவர்களும் வந்திருக்கின்றார்கள். அங்கே உச்சம் பெற்றது பெற்றது அது யார் தெரியுமா? சூரிய பகவான். சொல்லுங்க சொல்லாதீங்க. சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுக்கு ரதசாரதி யார் தெரியுமா? யாருங்க? அவன்தான் அருணன். அருணன் கால் இல்லாதவன். அந்த அருணன் அவன் முடவன். முடவன் சூரியனுக்கு வச்சு ஓடுறாரு. சூரியனுக்கு ரதசாரதி சாரி அருணன். அருணன் அவன் ஒரு முடவன். அதாவது அங்க ஒரு யோசனைக்கு எத்தனை காலம் அவன் ரதசாரதி செய்வான் தெரியுமா? கேள்விப்பட்டு இருக்கின்றாயா? சரி அதுங்க வினாடிக்குள்ள போட்டுவாரு. உங்களுக்கு என்ன தெரியும்? 1 லட்சம் வினாடி தம்பி. அப்படி பறக்கும் குதிரை. அந்த குதிரையானது 7 குதிரையை ஒரே சக்கரத்தில் ஒரே சக்கரத்தில் அவன் ஓட்டக்கூடிய சக்கரம் ஒரே சக்கரம். அந்த ஒரே சக்கரத்தில் 7 குதிரையை பூட்டி ஓட்டக்கூடியவன் அந்த முடவன். முடவன் அருணன். அது ஓட்டுகின்ற போது இந்த அருணன் ஓட்டுகின்ற திருவாயில் தெய்வ உலகத்திலிருந்து வருடம் ஒரு முறை அந்த நாள் அந்த தெய்வ இந்திரன் நாளை குறிப்பிட்டான். நாளை குறிப்பிட்டு நிருபம் அனுப்பினான். நிருபம் அனுப்புகின்ற போது இது அறிந்த சூரிய தேவன் ரதசாரதி செய்தி செல்லுகின்ற போது பாதி வழியில என்ன நினைத்தான்? இவனோ அங்கு வயதானவன். ஆமா இவனை தேவசபைக்கு அழைத்துட்டால் நமக்கு கவனம் ஆகிவிடுமே அப்படி என்று அருணன் ரதசாரியை நினைக்கிறான். அப்படி நினைக்கின்ற போது அந்த அருணனை பாதி வழியில இறக்கி விடவும் விட்டு இவன் தனிமையில் செல்கின்றான். சூரியன் அங்க செல்லுகின்ற போது தேவ சபையிலே வருடம் ஒரு முறை நாட்டியம் புரிவது வழக்கம். நாட்டிய கலைகள் ஆடுவது வழக்கம். நாட்டியம் புரிகின்ற போது யாரார்? அரம்பாஸ்திரிகள், அரம்பை, ஊர்வசி, மேனகை, 4 மலைமாதர்கள் அரம்பாஸ்திரிகள் நாட்டியம் புரிகின்ற போது என்ன நினைக்கின்றான் அருணன்? நாமளோ ஒரு முடவன் அங்க பழுதானவன் நம்மளை பாதியில இருத்தி விட்டானே அந்த சூரிய பகவான். அதனால வேண்டி அவனை அசிங்கப்படுத்த வேண்டும் அப்படி என்று தாய் கொடுத்த வரப்பிரகாரம் நினைக்கின்ற உருவானது வர வேண்டும். அதை நினைத்து அந்த அருண முரணவானவன் எவனமாக பெண்ணாக அழகு புரிஞ்சு பெண்ணாக நினைத்து அந்த தெய்வலோகம் தான் முடவன். என்ன பேர் வச்சுட்டு போறான்? அருண பெண். அருணனான வரணும். அருண பெண்ணாகத்தான் 4 பேர்ல இவனும் சேர்த்து 5 பேர் ஆயிடுச்சு. அங்கே சென்று நாட்டம் புரிந்தால் போது இந்த பெண்ணானது புரிகின்ற போது இந்த 4 பெண்களை விட அதிகமா இந்த பெண்ணானது எவர்ணமாக இருக்கின்றது, அழகாக இருக்கின்றது, நாட்டிய கலையிலே சிறந்து விளங்குகின்றார். அப்படி என்று இது உற்று நோக்கி பார்த்தான். ஞானக்கண் பார்த்தான். யாரவன்? அந்த இந்திரன். நினைக்கின்ற போது அந்த அருண பெண்ணை மோகித்தான். கொஞ்சம் குலாவினான். 3.25 நாழிகை யார் பிறந்தது? இந்த வாலி. இந்த அவதாரத்திலே பிறந்தீங்க? எந்த அவதாரத்துல? முகமெல்லாம் வாலி பிறந்தேன். உடனே நினைத்தது அந்த அருண பெண்ணானது தேவசபை கலைந்தது. தேவசபை கலைந்த உடனே அசிங்கமாக ஆகிவிட்டது. அப்படி என்று மனிதனை நினைத்து தேவசபை கலைந்தது. இந்த அருண பெண்ணானது அதே முடவனாக எங்கே சென்றால் அவன் அமர்ந்த இடத்தில் சென்று தேர் ஓட்டணுமே அங்கே வந்திருக்கிறான். சபை கலைஞ்சு போய் வந்துருவாரு. போய் உட்கார இந்த சூரியனை அசிங்கப்படுத்த வேண்டும் அப்படி என்று அதே பெண்ணுருவம் கொண்டால் பெண்ணுருவம் கொண்டுகிற போது பார்த்தான் இந்த சூரிய தேவன். ஏதேது அந்த 4 பெண்களை விட இவள் சிறந்த அழகாக இருக்கின்றாலே இவளை மோகிக்கின்ற வேண்டும் அப்படி என்று சூரியன் மோகித்தான். சூரியன் மோகின்ற போது யார் பிறந்தது? என் தம்பி சுக்கிரவன். சூரியனுக்கு ஒரு பிள்ளை, தேவேஸ்வரனுக்கு
ஒரு பிள்ளை அருண் மகே. ஆமா. அப்படி பிறந்து இந்த இருவரையும் தகப்பன் 2 ஆமா தாய் 1 ஆமா இந்த குழந்தையை வளர்க்க வேண்டுமே அப்படி என்று இந்த அருண பெண்ணானது எங்கே சென்றது? ஆற்றங்கரை இருக்கல இருக்கக்கூடிய யாரது? பண்டுவரிசி. தவத்தில் இருக்கின்றார் பண்டுவரிசி. அப்படியே இருக்கின்ற போது அங்கே சென்று இந்த 2 குழந்தைகளையும் விடுத்து அன்னமலை சேர்ந்தான். அந்த பண்டுவரிசியானவன் தவம் கலைந்து இந்த அருண பெண்ணை மோகித்தா. அப்ப யார் இருந்தது? எவர்ணமாக பெண்ணாக அஞ்சனா தேவி பிறந்தார். 3 குழந்தைகள் ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளை 1 தகப்பன் 3 தாய் 1. எப்படி பாத்தியாங்க பிறப்பு பாத்தியா? ஆமா சரி. அப்படி பிறந்து என்ன தெரிவித்தால் ஏதேது ஐயா இந்த 3 குழந்தைகளுமே இந்த 3 பிள்ளைகளுமே தங்களுடைய பிள்ளையாயிற்று. நீங்களே ஆசிரமத்தில் வளர்க்க வேண்டும் என்று அருண பெண்ணானது முறையமிடவும் பார்த்தான் பண்டுவரிசி. 3 குழந்தை நம்மளோட குழந்தையா? அப்படி என்று பண்டுவரிசி என்ன நினைத்தார்? நமக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தா எப்படி நம்ம தபநாளில இருந்துட்டோம். இந்த நேரத்துல கண்ணு விஷயம் ஒண்ணு இவ்வளவு அணிஞ்சிட்டோம். ஒரு பெண் குழந்தை பிறந்து இந்த குழந்தைய 2 குழந்தை நம்ம தின்றால இதுனா பொய் பேசுறாளோ என்ன என்று மனதில் எண்ணி நினைத்து பார்த்தான் பண்டுவரிசி. ஏதேது இது எனக்கு பிறந்த குழந்தையாக இருந்தால் சுய ரூபத்தோடு வர வேண்டும். வரட்டும். இது மாற்றானுக்கு பிறந்த குழந்தையாக இருந்தால் இது அங்கவதாக வர வேண்டும். அப்படி என்று இந்த 3 குழந்தைகளையும் தங்கையிலே வாரி வீசித்தான். ஆற்றில் போட்டாங்க அந்த பண்டுவரிசி. அப்படி செலுத்துகின்ற போது இந்த 3 குழந்தைகளிலுமே எவர்ணமாக பெண்ணாக அஞ்சனா தேவி மட்டும் வந்தது. நெல்லையங்கள மாதிரி மனித உடலாட முகத்தோட. ஆமா. இந்த வாலியும் இந்த சுக்கிரவனும் 2 பேரும் எப்படி வந்தோம்? எப்படிங்க? இவள ஆசனமும் இவள வாயும் எப்படி அது செழிப்பாகுது. பயப்பட கட்டாதீங்க. அப்படி வாலு வேற வந்துட்டு இருக்குது. பயப்பட கட்டாதீங்க. சரி வாலி அப்படி நாங்கள் இருவரும் அங்க பயத்தோடு வந்தோம். அப்படி வருகின்ற போது எங்களுக்கென்று ஒரு பட்டணம் நினைத்தோம். அது எந்த பட்டணம் தெரியுமா? கிஷ்கந்தாபுரியை பட்டணம் நினைத்து ஆட்சி செய்தோம். ஆட்சி செய்கின்ற போது என்ன நடந்தது தெரியுமா? ஏவாமரம் கடந்தார்கள். ஏவாமரம் கடந்தார்கள். அமிர்தம் கண்டார்கள் தேவர்களெல்லாம். கடைகின்ற போது எப்படி இருந்தார்கள்? 33 கோடி தேவர்கள், 44 ரிஷிகள், கிண்ணறர், கிரீடகாந்தர், சித்திய விச்சாந்தரர், அப்பரர், சித்தரர், அவநாத சித்தர், வசித்தல் அனைவரும் ஒன்றாக ஒருபுறமும் இந்த அசுராக்கள் மறுபுறமும் அமிர்தம் கடைந்தார்கள். அமிர்தம் கடைகின்ற போது அமிர்தமானது எப்படி கடைந்தார்கள்? அகம்பேருங்கிரியை ஒரு மத்தாகவும் திருப்பாட்டு அந்த வாசிக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பை அணையாக பூட்டி அமிர்தம் கிடைந்தார்கள். அப்படி அமிர்தம் கிடைக்கின்ற போது அமிர்தமானது வெளிப்படவில்லை. பார்த்தார்கள். உடனே எங்களை அழைத்து யாரு இந்த வாலியையும் என் தம்பி சுக்கிரவனையும் அழைத்து அமிர்தம் அடைய சொன்னார்கள். 1000 கோடி ஜனங்கள் எங்க இருக்குது? நாங்க 2 குரங்கு எங்க இருக்கிறோம்? 2 பேரு. இது 2 தம்பி. நாங்கள் 2 பேர் ஒரு புறமும் அமிர்தம் கிடைத்தார்கள். அமிர்தம் கிடைக்கின்ற போது அமிர்தம் வெளியிட்டது. அமிர்தம் வெளிப்பட்டது. எப்படி அந்த வாசுகி என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பானது ஏற்பட்டு உடல் நெளிந்து விஷத்தை கக்கியது. உடல் வலி தாங்காமல் அது திரும்பி விஷத்தை கலந்து விஷத்தை கக்கியது. விஷத்தை கக்கிய போது அங்க என்னென்ன பிறந்தது? பெண்கள் பிறந்தார்கள். லட்சுமி, ஆரை, மண்டோதரி, அனசூயா, அகிலிகை, லட்சுமி
இவங்கெல்லாம் இது மட்டுமல்ல நாமதேவி நாமதேவி கற்பக விருட்சம் லட்ச யானை வச்சிராயுதம் ஆயுதம் வெள்ளை யானை யானை வெண்புரவி புரவி வெண் சாமரை சங்க நதி பதும நதி ஓஹோ அனைத்தும் பிறந்தது அதிலேயே பிறந்திருக்கிறது அனைத்தும் பிறந்தது ஆ, ஆ. பிறந்ததே தவிர அதை யாராருக்கு கொடுத்தார்கள் யாரா இருக்கு அதெல்லாம் தெரியும். அதுதானே இப்ப எனக்கு முக்கியமா தெரியும் யார் யாருக்கு பெருமக்காரனுக்கு குட்டிக்காரனுக்கு காரனுக்கு கொடுத்தாங்களோ இல்லை, இது யாருக்கு கொடுத்தாங்களோ சொன்னா தானங்க எங்களுக்கு விளக்கமா தெரியும். ஓ அமிர்தத்துல பிறந்தவங்க போட்டிக்காரனுக்கு பிறந்தவங்க எங்கெல்லாம் கொடுப்பாங்களா? ஆமா கொடுக்க மாட்டாங்க ஆ லட்சுமியை ஆ. அந்த வைகுந்த வாசல் பகவான். அந்த பகவானை கொடுத்தார்கள் நாராயணன் கொடுத்தார்கள் அவர் மார்பிள வச்சுக்கிறார் கொண்டா. அந்த மண்டோதரியை ஆ. யாருக்கு கொடுத்தார்கள் யாருக்கு? ஆ? அந்த தெய்வங்கள் வேந்தன் ஆ. தசை கிரிவன் ஓஹோ. ராவணனுக்கு கொடுத்தார்கள். ஆமா. இந்த தாரையை தாரையை எங்களுக்கு கொடுத்தார்கள் அந்த அனுசூயா அது கொடுத்தார்கள் கௌதமர் கௌதமருக்கு கொடுத்தார்கள் அகிலிகையை கௌதமருக்கு கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் மாறி சொல்லிட்டா நான் ஏத்துக்கிறாளா அகிலிகையை கௌதமருக்கு கொடுத்தார்கள் அப்படி கொடுத்த உடனே எங்க 2 பேருக்கும் கொடுத்தாங்களா நான் என்ன வர வாங்கினேன் தெரியுமா எப்படி வர வாங்கினீங்க நீங்க யாருக்கிட்ட வாங்கினீங்க நான் வாங்கின வர்றோம் என் வரத்துக்காக பயந்து ஓடுவீங்க என் வரத்தை நீங்க கண்டீங்க கேட்டீங்க இங்க உட்காரவே மாட்டீங்க ஒரு ஆள் கூட ஐயோ என்ன வரமோ எப்படி வரோம் எப்படிங்க எதிர்த்தவன் பலம் பாலிக்கு ஓ யார் எடுத்து வருகிறார்களோ அவர் பலம் பாலிக்கு உடனே வந்து சேர்ந்துடும் எனக்கு வரணும் அப்பா சண்டைக்கு எவன் வரானோ அவன் பலமெல்லாம் முன்னாடி வந்துடும் எனக்கு வரணும் அப்பா எல்லாம் உத வாங்கி நான் ஓடணும் அந்த பலத்தை நான் வாங்கிய உடனே யாருக்கு கொடுத்தது தாரல என் தம்பி நான் வாங்கியது பலம் என் தம்பிக்கு கேட்டது அந்த பெண்ணை அப்படி கேட்கின்ற போது என்னுடைய பலத்தினால் தம்பியை அஜோ தனமா எப்படி அஜோ தண்டமா அடிக்கிறது அடிக்கு பயந்து ஓடுவான் ஓடுவான் எங்க ஓடுவான் எங்க மதங்கமா மலையை ஓடுவான் அந்த மதங்கமா மலையை ஓடி அடைவான் அடைகின்ற போது அங்க என்ன நடந்தது அந்த மதங்க மாமலையில வாசம் செய்யக்கூடியவர் மதங்க மகாரிஷி யாரு மகாரிஷி மதங்க மகாரிஷி ரிஷியானவர் அவர் தபத்தில் இருக்கின்றார் போது அப்படி இருக்கின்ற போது எனக்கு ஒரு எதிராளி எனக்கு எதிராளி யார் என்றால் அந்த துந்துமி ராட்சதன் துந்துமி ராட்சதன் ஓடி வருகிறான்னு பாப்புறது அந்த துந்துமி ராட்சதனுக்கு எனக்கும் கடும் யுத்தம் நடந்தது கடும் யுத்தம் நடந்து புகையிலே ஓடினான் நானும் புகையிலே ஓடினேன் புகையில ஓடிட்டான் அது தாங்காத ஆமா 2 பேரும் புகையிலே சென்று அந்த துந்துமி ராட்சதனை வதைத்தேன் வதைக்கின்ற போது உள்ள ஒரு தசையானது ஒரு துண்டு கரியானது அந்த இறைச்சியானது அந்த மனகமா மலையிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய தவத்திலே இருக்கக்கூடிய அந்த மனகமாக ரிஷியே கரத்திலே விழுந்த உடனே தவம் கலைந்தது பார்த்தான் மதங்கமாக ரிஷியானவர் ஏது என் தவத்தை எவன் கலைந்தானோ இந்த மதங்கமா மலையிலே ஏறினால் அவருடைய சிரமானது எப்படி சிக்கலாக போக வேண்டும் அப்படி என்று சாபத்தை கொடுத்தான் இதை அறிந்த என் தம்பி என்ன இதுதான் தெரியுமா சண்டை போட்டு உள்ள போனாங்க ரத்தம் அடியுது சதையெல்லாம் வருது அண்ணனை தான் சாவ வச்சிட்டானோ அப்படி என்று புகையை மூடிட்டு போயிட்டான் புகையை முடிச்சான் நான் பார்த்தேன் ஏதேதி அண்ணன் இறந்தால் இன்னவளை நாம் அடையலாம் அப்படி என்று பொறாமை கொண்டு அந்த சுக்கிரவனானவன் இரும்புல ஆப்பு இருக்கு அவனுக்கு புகையை மூடலாமா இருமா புகையை மூடலாமா உள்ள வந்த அண்ணன் செத்தாரா இல்லையா நீ பார்க்க தேவல நீ மாட்டு போய் மூடிட்டு 2 பேருக்கு சேர்த்து ஒரே பொண்டாட்டி ஆகுது அந்த பொண்டாட்டியும் அந்த நாட்டையும் ஆளலான்ற எண்ணத்துல போனானோ அப்பேர் கொண்ட திருட்டு எண்ணம் படைத்தவன் அந்த சுக்கிரவன் அவனை விடலாமா அவனுக்கு எனக்கும் யுத்தம் ஏற்பட்டால் அடிப்பது மேலே சென்று ஆகாயத்திலே 6 மாதம்
கண்ணு வருமா திரும்பி கண்ணு வருவாங்க இதான் அவ்வளோ பலகாரம் வச்சுக்கிறியா பழகம் பொல்லாப்பழம் எத்திரி பழம் தான் கொண்டு பயிர்ல கட்டாதீங்க நீங்க ஒண்ணு விட்டதா அவன் மேகத்துக்கு போடுவான் 6 மாதம் கண்ணு திரும்பி வருவான் அந்த மனம் மல்ல போய் நீ அங்க மலைக்கு போக முடியாது போக முடியாது பானை செத்து போடுவிய அதனால வானரவாளி நல்லா தெரியும் தெரியுதுக்கா எல்லாருக்கும் கொடுத்தாங்களா எல்லாருக்கும் எல்லா ஊர்லயும் கொடுத்தாங்க தேவேந்திரன் என்ன கொடுத்தாங்க வச்சிர ஆயுதம் காமதேனு அற்புத விருட்சம் வெள்ளை யானை யானைகள் பூச்சக்கர முடைகள் வெண்சாமரை சங்க நதி பதும நதி கொடுத்தார்கள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள் ஆமா அந்த அமிர்தம் கடைய முக்கியமாக பயன்பட்ட பொருள் அது என்ன பொருள் என்ன பொருள் அதான் தெரியல அது என்ன பொருள் என்றால் வேறு தெரியும் அதாவது அந்த வாசிக்கு என்ற பாம்பு பாம்பு அணியாக பூட்டி இழுத்தார்களா? இழுத்தது நீதான் அதிகம் அந்த தேவர்களெல்லாம் பாம்பிற்கு பரிசு கொடுக்கவில்லையே அப்ப அந்த வாசிக்கு என்ற பாம்பை தேவர்கள் பார்த்து என்ன கேட்டார்கள் உனக்கு என்ன பரிசு தரலாம் உனக்கு என்ன பரிசு வேண்டும் அப்படி என்று கேட்கின்ற போது அந்த வாசிக்கின்ற பாம்பானது என்ன தெரிவித்தது தெரியுமா ஏதேது தேவர்களே 30 தேவர்களும் அனைவரும் ஒரு புறமாகவும் அசுராக்கள் மறுபுறமாகவும் அமிர்தம் கடந்தீர்களே அமிர்தம் வடியவில்லை அமிர்தம் வரவில்லையே அதனால வேண்டி அந்த 2 குரங்கானது ஒரு பக்கம் இழுத்தது அந்த வாலியானவன் இழுத்த இழுப்பிலே என் அங்கமானது என் மேலியானது என் உடலானது நலி விட்டது வயிண்டு போயிடுச்சு அப்படியா அதனால வேண்டி இமயமலை சாரலிலே இமயமலை சாரலில் அங்கே சென்று நான் நித்திரையாக போகின்றேன் ஆமா நித்திரையாக போகின்ற போது அந்த வாலியானவன் எனக்கு நீங்க பரிசு கொடுப்பதாக இருந்தால் அந்த வாலியானவன் அவன் இறந்தான் அந்த வாலி அந்த செய்தி என் காதில் விழுந்தால் போதும் அப்பதான் இதுவே எனக்கு பரிசு அப்படி என்று அந்த வாசி என்ற பாம்பு கேட்டது அப்ப அந்த பாம்பு கேட்கின்ற போது அவன் போலவே அந்த வாசிக்கு பாம்பானது இமயமலை சாரலிலே 7 கோணங்களாகவும் படுத்தது பாம்பு படுக்கும் போது நேரா படுத்துக்கும் பாத்துக்கிறியா அப்படி இருக்கும் அது இறந்த பாம்பா இருக்கட்டும் உசுரான பாம்பா இருக்கட்டும் நேரா இருக்குமா அதான் வளைஞ்சி நெலிஞ்சி கிழிஞ்சி இருக்கும் ஆமா நெலிஞ்சி படுத்துக்கின்ற போது மண்ணின் மேட்டிலே 7 மரங்கள் தோன்றியது மரம் வேற அது மேலேயே ஓரத்துல ஆமா அந்த 7 மரமும் மரமா போயிடுது அப்ப கூட சாவல இது ஆமா இந்த உண்மைகள் அனைத்தும் யாருக்கு தெரியும் இந்த வாலியை கொல்ல வேண்டும் என்றால் என் தம்பி சுக்கிரவன் ஒரு ஆளுக்கு தெரியும் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் தெரியும் ஆனா இந்த விஷயம் யாருக்கு தெரியாது யாருக்கும் தெரியாத விஷயம் ஆமா எங்க அண்ணனை கொல்ல வேண்டும் என்றால் அந்த துந்திமி ராட்சதன் அந்த எலும்பு கூட்டை இடது கால் பெருவிரலால் தூக்கி எறிய வேண்டும் எவன் தூக்கிறான்னா அவனாலதான் முடியும் அது மட்டுமல்லாது அந்த 7 மராமரம் ஒரே பானத்தாலே துளைக்க வேண்டும் ஒரே பானத்தாலே துளைத்து அந்த வெள்ளிங்கிரி மாமலையை அதாவது மதங்க மாமலையை துளைத்து அந்த மாறிவிலே தைத்தாதான் அவனை வெல்ல முடியும் அவனை கொல்ல முடியும் அப்படி என்று வரம் வாங்கியிருக்கின்றான் எப்படி முடியுமா முடியாது 7 மரம் தான் 7 வளவா இருக்கிறது அது எப்படி பானத்தை இப்படி அப்படியே விடுவான் நீட்டா தான் விட்டுருவான் அப்படி இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சு இருந்தோம் என் தம்பிக்கு தான் தெரியும் வேலைக்கு எனக்கு வைக்க வேலை அது எத்தனை மணி ஆகும் மந்திரி
இன்றைக்கு ஒரு விதமா இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு விதமாக இருக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. ஆ, இவ்வளவு காலமா ஆ. யாரா இருந்தாலும் எவ்வளவு பாசமா இருந்தா இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியும். என் பொண்டாட்டி ஆ, என் பெஞ்சாதி ஆஹா. என் மணியார் ஆ, நீ எப்படி இருக்கிறா நீ எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். அவள் விடலாமா? விடக்கூடாதுங்க இன்னைக்கு. ஒரு கை அந்த பார்க்கணும். சுத்திபனை விட்டு வைக்கலாமா? ஆஹா, விடக்கூடாது. அப்படி இருந்தாலும் ஆ, இந்த வாலி வருகின்ற போது ஆஹா. இந்த உலகம் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? இந்த அண்ட சராசரி நண்டடிக்கிறது. அட்டு தட்டில என் தம்பி ஆஹா. சுக்கிரிவன் ஆ, 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆகுது. ஆமா. ஆ, ஒரு பதிக்கிட்டான் பதிக்கிட்டான் போட்டான். ஓடி பதிங்க நாங்க ஆஹா. அவ்வளோ அடி ஒரு அடியா 2 அடியா யாரு இது? கும்புரு கஞ்சி கொடுக்குறது அவனுக்கு ஊரு கஞ்சியா? ஆ. அடேங்கப்பா. உங்க பாட்டியை சொல்றேன் அடிக்கிறது அடிக்கிறது அதிகமா அடி வருதுட்டான். அப்படின்னு போயிடும். தம்பி எங்க இருக்கான்னு தேட வேண்டும். ஆமாங்க மனைவி பார்த்து ஆ. அவளை கொஞ்சம் கொலாம வேண்டும். அது வேற ஆமா, ஆமா. நீங்க கொலாமதான் பாருங்க. லவ் இறங்கிடுச்சு அப்போ அந்த ஒரு எண்ணம் எனக்கு ஒரு ஞாபகம். அது வேற ஒரு பக்கம் இருக்குது. மனைவி மேல ஒரு ஞாபகம், ஆமா என் தம்பி மேல ஒரு காப்பு. ஆமா அப்போ வரமாட்டான். அவன் தான் கஞ்சி குடிக்கிறோம்னாச்சு உங்ககிட்ட வந்தான். கும்புரு கஞ்சி. அதனால ஆஹா. என்ன சொல்றேன், ஆ. அதனால ஆ. இந்த வாலி எப்படி வர்றேன் எப்படி போகணும் அந்த வழிக்கு சைத்தத்தை கூட்புறம் காவலாளி வணக்கம் ஐயா. ஆஹா. பாதம் பணிந்தீர்கள். ஆ, பணிந்தது என் பாதம் கிடையாது. கிடையாது. இன்றிரவு ஆ, சத்திபனே ஆஹா. அவருடைய நாமதேயம் ஆஹா. நடேச கவுண்டர். நடேச கவுண்டர். அவங்க அப்பா பேரு ஆ, அங்கமுத்து கவுண்டர். ஆஹா. அவங்க மாமனார் பேரு ஆ,
அங்கமுத்து கவுண்டர். அங்கமுத்து கவுண்டர். அவர் பேரும் ஆ, நடேச கவுண்டர். நடேச கவுண்டர். அந்த கத்தி பானை போன்று ஆஹா, அந்த நடேசனுடைய ஆ, ஆசீர்வாதம் தான் இந்த அத்தனை குடும்பத்தாருக்கும். ஆஹா, நம்ம வந்துருக்கோம்னா ஊருக்கு ஒரு ஆள். ஆ? எப்படி ஆளு நீ எப்படி பொறுக்கி போட்டுக்கிறோம் பார்த்தியா? ஆஹா, கம்பெனி ஓட்டம்ல சாதாரண விஷயம் சட்டி பாலாயில ஓட்டிக்கிறது ஆமா என்ன ஆமா. அனைத்து திக்கில் இந்த ஆளு தெரியுமா? ஆஹா, நாளைக்கு வாங்க போறதாங்களா அசோகபுரி அசோகபுரி. யார்தாங்களா அசோகபுரி. அசோகபுரி ராமதோண்டி ஆஹா, அவங்க பேரும் பச்சையம்மாள். சத்தியம்மாள். இவங்களுடைய பாரியால் பேர் தான் அவங்களுக்கு பச்சையம்மாள். நாளைக்கு அந்த தாம்பரம் ஆ, விழுப்புரம் அந்த தாம்பரம் தான் ஆஹா, ஏதோ அந்த ஐயனுடைய ஆசீர்வாதம் ஆ, பெற்று வாழ வேண்டும். எனவே இந்த வாழவாளி உனக்கு ஆசீர்வாதம். ஐயா, ஆ. கிருஷ்ணா போய் ஆளக்கூடிய வாலி என்று தெரிந்த விஷயம். அந்த விளக்கம். ஆ. சங்காரா சிவனே போல். சங்காரா சிவனே போல். 5:27. சிவ பொன்னே போற்றி. கண்கையை தரித்தாய். அங்கலை தண்ணியர்க்கு அல்லலை கண்டாய் போற்றி. அங்காலை பார்த்து காட்டி இது மாற்றான முடியுமா? சபையில் சுந்தரக்கூடிய ஆ, தாய் தந்தைகள் ஆஹா, நாட்டாண்மை ஆ, மணியம் மணியம். கணம் கணாச்சாரியார் ஆ, அது மட்டுமல்ல கணம் பெருந்தகை பெருந்தகை. ஐயா ஆ, நடேசன் ஐயா நடேசன். அவருடைய திருவடிக்கும் ஆஹா, நம்ம நாடக ஆசிரியர் ஆ, காலம் சென்ற எனக்கு அல்லு மகள் என்னோடு எனக்கு ஜோடியான ஆ, சேகராசிரியர் ஆஹா, அவனுடைய திருவடிக்கும் ஆ, அது மட்டுமல்லாது அது விழுப்புரம் மாவட்டம் ஆ, விக்கிரவாண்டி வட்டம் வட்டம். தும்பூர் மதுரா ஆ, அசோகபுரி கஷேத்திரம் சேத்திரம். காலம் சென்ற ஆ, ஆறுமுக நாடக ஆசிரியர் நாடகாசிரியர். நயனார் திருவடிக்கும் ஆஹா, அப்படியே அத்தனை பேருக்கும் ஆஹா, தீர்க்க வணக்கம். வணக்கம். நம்ம அமர்ந்திருப்போம். ஆஹா. எங்க இருக்கிறன்னா அவனை தேடணும் முதல்ல. அடிக்கிற பணக்கம். ஆமா, நீங்க ஒரு கை பார்க்கலாங்கிற நானும். சபையார்களே, இந்த வாழையானவர் தன் தம்பியாக விளக்கக்கூடிய ஆஹா, ஒருவனை தேர்வு கொண்டு இருக்க. சுக்கீர்வன ஆனவர் ஆ, சபை நாடி ஆஹா, 6 மாதம் முடிந்து விட்டது. முடிந்து விட்டது. அதனாலே ஆ,